Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல sealed classes பத்தி தான் நம்ம learn பண்ண போறோம், which is Java 17ல இருக்கிற one of the important feature அப்படின்னே நம்ம சொல்லலாம். That is what we are going to learn. I think actually sorry for the issue. நான் வந்து liveல some issues இருந்தங்காட்டிக்கு I am not able to join with the old live which I have created. இதுல தான் நான் வந்து இன்னைக்கு sealed classes எடுக்க போறேன். So let us wait for next 1 or 2 minutes and then we will start our session. Okay, we will start our session now. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல்டு கிளாஸஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஜாவா 17ஓட ஃபீச்சர்ஸ்ல நேத்து வந்து பேட்டர்ன் மேட்சிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து சீல்டு கிளாஸஸ் லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? சீல்டு கிளாஸஸ் which I can say it is a very important and easy one, but before learning we cannot say right it is a easy or tough. Once in the session போக you will be coming to know that Java 17 ஓட features எல்லாமே இவ்ளோ ஈஸியா இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஈஸியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. So let's start our session. Sealed classes. First வந்து sealed classes அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா we can say like sealed classes is a Java 17 feature that is letting us to give permissions எந்தெந்த கிளாஸ் or interface வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வியூவை நான் தரப்போறேன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ் நார்மலா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த கிளாஸை யார் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ ஃபைனல் கிளாஸ் அந்த கிளாஸை யாருமே எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது. பட் இஃப் யூ கிரியேட் அ சீல்டு கிளாஸஸ் அப்படின்னா என்ன யாரு எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விசிபிலிட்டியை நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? எல்லாரும் வந்து என்னைய ஆக்சஸ் பண்ணக்கூடாது, யாருமே ஆக்சஸ் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. நான் ஒரு 4-5 கிளாஸஸ் வச்சிருப்பேன், அந்த கிளாஸஸ் மட்டும்தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றதுக்காக தான் we are going to have a sealed classes. So in terms of we can say like sealed classes are Java 17 feature. We can say that sealed classes are Java 17 feature that is letting us to create a that is letting us to create a control. ஓகேங்களா? என்ன கண்ட்ரோல் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எந்த கிளாஸ் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற கண்ட்ரோலை நான் தான் கொடுக்க போறேன். இந்த கிளாஸ் இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு கிவ் த கண்ட்ரோல். இவங்க தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இவங்க இல்லாம வேற யாரும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இஃப் ஐ டிஃபைன் அ செட் ஆஃப் கிளாஸஸ் அவங்கள தாண்டி வேற யாராச்சும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இட் ஷுட் நாட் பி பாசிபிள். ஓகே, இட் நீட்ஸ் டு கிவ் மீ அன் எரர். அந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்றோம், we are going to design a class. ஓகே, ஸோ the thing is sealed classes அப்படின்னா என்ன யாரு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோலை நான் தான் கொடுக்க போறேன். இட் இஸ் நாட் லைக் இப்போ ஃபைனல் அப்படின்னா அந்த கிளாஸை யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. நார்மலா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்டட் everywhere, anyone can extend that class அப்படின்ற சினாரியோவும் கிடையாது. Sealed is something only specific classes can extend me. Okay, not all the classes, only specific classes can extend me. That is what sealed. ஓகேங்களா? இப்போ எதுக்காக நம்ம சீல்டு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் ஜாவா 17 நம்ம வந்து சீல்டு கிளாஸஸ் இல்ல அப்படின்னா we couldn't restrict inheritance clearly. அதாவது இப்ப அனிமல் கிளாஸ் இருக்கு அப்படின்னா ஐ எம் ஹேவிங் a dog. ஓகேங்களா? எகைன் வந்து இங்க ஒரு parrot என்ற ஒரு கிளாஸ் இருக்கு, ஜாவா கிளாஸ் parrot அப்படின்னு இருக்கு. இப்போ நார்மலி நீங்க வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா you will be going to this parrot will also extend அனிமல் கிளாஸ், ரைட்? இங்க வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நான் இந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இந்த கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இன்ஹெரிட்டன்ஸ்ல கிளியரா இல்லை.
In the way you can say like parrot is not an animal, parrot is a bird. ஆனா parrot ஏன் அனிமல்ன்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் நான் கிளியரா கொடுக்கல. கரெக்டுங்களா? தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பிஃபோர் ஜாவா 17. ஸோ யாரு வேணாலும் எந்த கிளாஸை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் until unless I make it as final. இப்போ நான் வந்து இந்த கிளாஸை ஃபைனல் அப்படின்னு மேக் பண்ணேன்னா ஃபைனல்ன்ற கிளாஸை யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதை தாண்டி பப்ளிக்னு நீங்க போட்டீங்கன்னா மீனிங்ஃபுல்லாவும் மீனிங்லெஸ்ஸாவோ யாரு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கரெக்டா? தட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஃபோர் ஜாவா 17. இப்ப ஜாவா 17னால சீல்டு கிளாஸஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், யாரு என்ன ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற, யாரு என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற லாஜிக்கை நான் சொல்லுவேன். இவங்க மட்டும்தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இவங்க தான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஹெரிட்டன்ஸை யாரு பண்ண போறாங்க. ஸோ ஐ கேன் டிஃபைன் அ செட் ஆஃப் சப் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ஐ கேன் டிஃபைன் த செட் ஆஃப் சப் கிளாஸஸ் விச் இஸ் கோயிங் டு கிவ் மீ அ improved design control, which means if a parrot is not an animal and the animal class வந்து this parrot should not extend the animal. கரெக்ட்டுங்களா? so I am going to give a exact good design pattern. ஓகேங்களா? கம்பைலருக்கும் it is a good and making our code more predictable and secure. ஓகேங்களா? those are all with sealed classes. ஓகே, சீல்டு கிளாஸஸ்னு சொல்றீங்களே, சீல்டு கிளாஸஸ்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நான் வந்து கண்ட்ரோல் கொடுக்க போறேன்லாம் சொன்னீங்க. த சின்டாக்ஸ் ஆஃப் த சீல்டு கிளாஸஸ் நீங்க இன்னும் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ் இட் கம்ஸ். சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐ எம் ரைட்டிங் இட் ஹியர். சின்டாக்ஸ் அப்படின்றப்ப how we are going to write the sealed classes na, first நான் வந்து access modifiers கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து கிளாஸ் அனிமல் அப்படின்ட்டு இருக்கு, அந்த கிளாஸ் நார்மலா நம்ம எழுதுறது தான் எழுதுறோம். now it is a sealed class அப்படின்றதால we need to give sealed as a keyword. ஓகேங்களா? public sealed class name, sorry, public sealed class name. after this what I am going to do, எந்த classes என்ன வந்து extend பண்ணணும். so permits, எந்தெந்த classes நான் permit பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is permitting only dog class. after this open close bracketல நீங்க இந்த classல என்ன வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? so the syntax should be for sealed classes, public sealed class ஓட நேம், permits, and then வந்து எந்தெந்த கிளாஸஸை நான் வந்து பெர்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த parrot கிளாஸ்ல ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்டென்ஸ் அனிமல். நவ் இட் இஸ் பாசிபிள். ஆனா நான் என்ன பண்றேன், அனிமல் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு மேக் இட் ஆஸ் அ சீல்டு கிளாஸ். அப்ப என்ன பண்ணும், சீல்டுன்ற கீவேர்ட் கொடுத்துட்டு if I give sealed அப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா I will be going to get an error. என்ன எரர்னா, if you define a class as a sealed class then you want to do something like permits அப்படின்றது கொடுக்கணும். சீல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க பெர்மிட் கொடுக்கணும். பெர்மிட்ஸ்க்கு அப்புறம் நான் யாரை மட்டும் பெர்மிட் பண்ண போறேன், டாக் கிளாஸை மட்டும் தான் நான் பெர்மிட் பண்ண போறேன். ஓகே ஓகே இப்ப this is how I was doing. இப்ப parent classல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், I have given அந்த class sealed class convert பண்ணிருக்கேன் by the keyword sealed. so public sealed class ஓட name which permits, என்னென்ன classes permit பண்ணுமோ அந்த permitன்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து எந்தெந்த கிளாஸோ அந்த கிளாஸை கொடுக்கணும். if it is one class it's fine. if we are going to give more than one class, ஓகே, இப்போ என்ன பண்ணு, ரைட் கிளிக் நியூ ஜாவா கிளாஸ்னு கொடுத்துட்டு நான் டாகுக்கு அப்புறமா ஐ கேன் கிவ் லைன் இஸ் ஆல்சோ அன் அனிமல். ஸோ லைன்னு கொடுக்குறேன். இப்போ மோர் தேன் ஒன் கிளாஸை நான் வந்து பெர்மிட் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கிவிங் த லைன் ஆல்சோ. இப்போ இங்க என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல்டு கிளாஸஸோட சப் கிளாஸஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஸ்ட் பி எனி ஆஃப் த திங்ஸ் லைக் ஃபைனலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா எகெயின் இட் இஸ் அ சீல்டா இருக்கணும், ஆர் எல்ஸ் நான் சீல்டு கிளாஸா இருக்கணும். ஓகேங்களா? இந்த மூணையும் சப் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணணும். த சப் கிளாஸஸ் நீட் டு ஃபாலோ சம்திங் லைக் எல்லா, ஐ வில் ஷோ யூ த எரர்.
see, is my screen, I think it is visible now. இப்ப பாத்தீங்கன்னா the thing is, if I hover on the error, what I am getting is all sealed classes. Okay, all sealed classes ஓட subclasses-உம் என்னவா இருக்கணும், must be either final or sealed or non-sealed. இந்த மூணுல ஏதோ ஒன்னா இருக்கணும். The condition they have mentioned that all sealed classes ஓட subclasses, which means this is a sealed class. இந்த sealed class ஓட subclass needs to be final, sealed or non-sealed class. Okay, okay, fine. இப்போ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்கிளாஸஸ் என்னென்ன, டாக் அண்ட் தென் வந்து லயன், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சப்கிளாஸஸ் என்னவா இருக்கணும், விச் இஸ் ஃபைனல், சீல்ட் ஆர் நான் சீல்டு கிளாஸா இருக்கணும். சீல்டு கிளாஸ் மீன்ஸ், வெயிட், சீல்டு கிளாஸ் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சீல்டு கிளாஸ்னா என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் லிசன் இட். சீல்டு கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, திஸ் விச் வி ஆர் யூசிங் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ்க்காக தான் நம்ம இந்த சீல்டு கிளாஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங், இன்ஹெரிட்டன்ஸ் பிஃபோர் திஸ் சீல்டு கிளாஸ் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் திஸ் சீல்ட் யூ ஆர் நாட் ஹேவிங் எனி திங். இப்போ நீங்க அனிமல்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுவீங்க, அந்த அனிமல்ன்ற கிளாஸ் நீங்க எங்க வேணாலும் கால் பண்ணலாம். which means எந்த கிளாஸ் வேணாலும் இந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லைக் parrot can also extend animal. ஆனா இப்ப என்னன்னா, இப்ப parrot is not an animal, it is a bird, கரெக்டுங்களா? அப்ப there is no meaning in making parrot as an animal, parent extending animal, கரெக்டா? so to restrict that நான் என்ன பண்றேன், ஒரு parent class கிரியேட் பண்ண அப்படின்னா அந்த கிளாஸ்ல I need to say that எந்தெந்த classes are eligible to extend me. ஓகே, ஸோ எலிஜிபிள் டு எக்ஸ்டெண்ட் மீனா அதுக்கு என்னென்ன கிளாஸஸ் வேணுமோ அந்த கிளாஸஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ ஆம் கோயிங் டு மேக் த கிளாஸஸ் சீல்டு. சீல்டு அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு சீல் இட். சீல்டுனா என்னதுன்னா பூட்டுறது தானே. ஸோ சீல்டு அப்படின்னா அந்த பூட்ட போறேன், பேஸ்ட் ஆன் என்னென்ன கிளாஸஸ் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பெர்ஃபெக்டா சொல்லி அந்த கிளாஸை பூட்டி வைக்க போறேன். பூட்டி வைக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன ஆக்சஸ் பண்ண முடியாது. only whatever classes I have defined, இந்த classes தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா, அந்தந்த கிளாஸஸ் மட்டும் தான் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், not all the classes. that is what sealed. before Java 17 வந்து there is only two things. ஒன்னு வந்து பப்ளிக், நார்மலா ஒரு கிளாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதை யார் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எக்ஸ்டெண்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா யூ நீட் டு கிவ் ஃபைனல், தட்ஸ் இட். ஓகேங்களா? ஃபைனல்னு கொடுத்தா யாருமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் சீல்டு அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு, வி ஆர் கோயிங் டு சீல் திஸ் கிளாஸ், ஒன்லி இந்த கிளாஸஸ் மட்டும்தான் இந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். விச் மீன்ஸ் இதோட சின்டாக்ஸ் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் அண்ட் தென் சீல்டு, அதுக்கு அடுத்து வந்து கிளாஸோட கிளாஸ் கிரியேட் பண்றதால கிளாஸ் அண்ட் தென் வந்து அனிமல். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், சீல்டு பெர்மிட்ஸ் எந்தெந்த கிளாஸ் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அலோ பண்ண போறேன் அப்படின்னா, டாக் கிளாஸையும் லயன் கிளாஸையும் தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண அலோ பண்ண போறேன். இதுல ஏன் டைமண்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நான் வந்து இந்தந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணல, புரியுதுங்களா? இந்த டாக் கிளாஸையும் லைன் கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல. த திங் இஸ், இந்த அனிமல் கிளாஸ் இந்த டாக் அண்ட் லைன் கிளாஸுக்கு மட்டும்தான் பேரண்ட் கிளாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? which means இந்த அனிமல் கிளாஸ் வந்து டாக் அண்ட் லயன் கிளாஸுக்கு மட்டும்தான் பேரண்ட் கிளாஸ் ஆக முடியும். இஃப் ஐ ட்ரை டு எக்ஸ்டெண்ட் பேரட் இருக்கு இல்லையா, இந்த பேரட் வந்து இஃப் இட் ட்ரைஸ் டு எக்ஸ்டெண்ட் த அனிமல் கிளாஸ், இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மேட் தட் அனிமல் கிளாஸ் வந்து ஒன்லி கோயிங் டு பெர்மிட் டாக் அண்ட் லைன் கிளாஸ் டு எக்ஸ்டெண்ட் இட், no other classes to extend it. that is the main thing, that is the only one thing I am doing here. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து பேரட்ல வந்து அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, let me show you that. see
இப்போ நான் இங்க வந்து பேரட்லாம் அனிமலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இஃப் ஐ ஹோவர் ஆன் த எரர் இங்க என்ன வந்திருக்குன்னா டெமோ டாட் பேரட் இஸ் நாட் அலவுட் இன் த சீல்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா, சீல்டு இன்ஹெரிட்டன்ஸ் சீல்டு ஹையரார்கி வந்து இங்க ஃபாலோ ஆகல. டெமோ டாட் பேரட் இஸ் நாட் அலவுட், விச் மீன்ஸ் in the animal classல we have given the sealed hierarchy only for dog and lion. ஓகேங்களா, இப்ப டாக் அண்ட் லைனை தாண்டி நான் பேரட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ற அனிமல் கிளாஸ்னா தட் இஸ் நாட் இன் த சீல்டு ஹையரார்கி, விச் மீன்ஸ் அனிமல் கிளாஸ் டாகும் லைனும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன அலோவ் பண்ண சொல்லியிருக்க. நீ டாகும் இல்ல லைனும் இல்ல, யூ ஆர் டிஃப்ரெண்ட், யூ ஆர் நாட் இன் தட் ஹையரார்கி, then how can I allow you to extend that class? That is what this error means. Okay, and then vanda animal class la also we are getting some error like என்ன எரர்னு பாத்தீங்கன்னா இந்த டாகும் லயனும் வந்து என்னது which is a subclass of sealed classes. See, சப்கிளாஸஸ், அதாவது இந்த சீல்டு கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போற பெர்மிஷன் இருக்க கிளாஸஸ் என்னது டாக் அண்ட் லைன். ஸோ இட் வில் பி த சப் கிளாஸஸ் ஆஃப் அனிமல். கரெக்டுங்களா? அப்ப ஒரு சீல்டு கிளாஸுக்கு நீங்க வந்து சப் கிளாஸா இருக்கணும் அப்படின்னா தேர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் subclasses of the sealed class needs to be final, sealed or non-sealed. ஓகேங்களா, இப்போ அந்த மூணையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு நார்மல் கிளாஸை சீல்டு கிளாஸா கிரியேட் பண்ணிட்டீங்க, இட் இஸ் வெரி ஈஸி. அந்த சீல்டு கிளாஸஸோட சப் கிளாஸஸ் ஹேஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன், சம் ரெக்வயர்மெண்ட்ஸ், அதை தான் வந்து அது ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, the thing is இப்போ என்னோட dog and line which means subclasses needs to have some requirement. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் subclasses என்னவா இருக்கணும்? it needs to be something like final, sealed or non-sealed. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த டாக்ன்ற சப் கிளாஸ ஃபைனல்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த கிளாஸை நான் என்னன்னு கொடுக்குறேன், ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபைனல் அப்படின்னு கொடுத்தேன்னா தட் எரர் ஆஃப் டாக் இஸ் கான். பிகாஸ் வந்து சப் கிளாஸஸ் ஒன்று ஃபைனலா இருக்கணும், சீல்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து நான் சீல்டா இருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ஃபைனல்ன்றத ரிமூவ், ஃபைனல்னு அந்த சப் கிளாஸுக்கு டாக் கொடுத்ததையும் தட் எரர் இஸ் கான் ஃபார் த டாக். ஓகேங்களா, இப்ப இங்க டாக்ல ஒரு எரர் வருது, என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் see that டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல், அனிமல்ல ஏதோ எரர் இருக்கிறங்க காட்டிக்குதான் திஸ் இஸ் ஷோயிங் மீ எரர். ஸோ நீங்க வந்து ஒரு சீல்டு கிளாஸ் பெர்மிட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தட் சப் கிளாஸஸ் நீட் டு பி ஃபைனல். இப்போ நீங்க வந்து ஃபைனல் கிளாஸா டிஃபைன் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸை யாரும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா, தென் அனதர் திங் இஸ் சீல்டு. சீல்டு அப்படின்னா என்னன்னா இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் இட் ஆஸ் அ சீல்டு கிளாஸ், அதே மாதிரி சீல்டுனா என்ன, இப்ப இங்க அனிமல் வந்து சீல்டா மாறினதும் இட் இஸ் பெர்மிட்டிங் டாக் அண்ட் லைன், ரைட்? அதே மாதிரி இப்ப நான் லயன் கிளாஸ் சீல்டு அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், சீல்டு அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு பெர்மிட் த சேம் திங். சீல்டு அப்படின்னு நான் ஒரு கிளாஸை கொடுத்தேன்னா இட் இஸ் கோயிங் டு பெர்மிட்ஸ் லயன்னா ஐ கேன் சே டைகர், பெர்மிட்ஸ் டைகர்னு கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் இந்த லயன் கிளாஸை யார் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், டைகர்ன்ற கிளாஸ் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டைகர்ன்ற கிளாஸையும் நான் somehow I need to give final or else வந்து அது போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, invalid cause tiger must extend line. Okay,
எக்ஸ்டெண்ட் லைன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபைனல்னு கிளாஸ கொடுத்தேன், அப்படி இல்லைன்னா சீல்டுன்னு கொடுத்தேன். இப்ப இந்த டைகர் கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ நான் சீல்டுன்ற வேரியபிள். இப்போ ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா, சீல்டு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா, ஸோ நீங்க நார்மல் கிளாஸா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இப்படி நார்மலா கிரியேட் பண்ண முடியாது. யூ நீட் டு கிவ் நான் சீல்டு அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கணும். நான் சீல்டு அப்படின்ற கீவேர்ட் எப்படி பண்ணும்னா, நீங்க வந்து சீல்டு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. திஸ் நான் சீல்டுன்ற கீவேர்ட் which is going to make this as a non sealed class and it is going to behave as a normal class. இப்ப இந்த டைகரை யார் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இஃப் ஐ கம் ஹியர் ஃபார் த parrot which extends tiger அப்படின்னா I can do that. Because that non sealed அப்படின்னா என்னன்னா, it is going to behave like a normal class. ஓகேங்களா? இட் இஸ் நாட் சம்திங் லைக் நான் சீல்டு அப்படின்னா ஏதோ டிஃப்ரெண்டா புதுசா அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சீல்டு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றதால அந்த எக்ஸ்டெண்டிங் கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸா இருக்க முடியாது. ஐ மீன் நார்மலா பப்ளிக் கிளாஸ் டைகர்னு கொடுக்க முடியாது. தேர் யூ நீட் டு ப்ரொவைட் த கம்பைலர் தட் இட் இஸ் நாட் அ சீல்டு கிளாஸ், இட் இஸ் அ நான் சீல்டு கிளாஸ், which means it is extending a sealed class. ஆனா வந்து இது நான் சீல்டு கிளாஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணணும்னா I need to provide a keyword non sealed. Then it is this non sealed னா என்னன்னா நார்மல் கிளாஸா தான் இது வந்து பிஹேவ் ஆகும். இந்த கிளாஸ் நீங்க யார் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் த key behavior of sealed and sealed classes. இப்ப நீங்க sealed classனா என்ன, I am going to provide that இந்த classes தான் என்ன வந்து extend பண்ணும், இவங்களை தாண்டி வேற யாருமே என்ன வந்து extend பண்ண கூடாது. It is not like normal inheritance மாதிரி கிடையாது. நான் டிஃபைன் பண்ற கிளாஸஸ் மட்டும்தான் என்ன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், not all the classes. Which means in the animal la pathina I have given dog and lion only. So dog and lion mattum da enna extend pannum, not all other classes. ஓகேங்களா? So the thing is, இந்த அனிமல் கிளாஸஸ் வந்து டாகும் பேரட்டும் மட்டும்தான் டாகும் லைனும் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இஃப் யூ கம் ஹியர் ஃபார் த பேரட் கிளாஸ் அண்ட் இஃப் யூ டூ எக்ஸ்டென்ஸ் அனிமல், தென் இட் won't. Because வந்து this parent class is not in the hierarchy of the sealed class. கரெக்டா? இந்த parent வந்து இந்த dog and lion ஓட sealed class hierarchyல இல்லாத காட்டிக்கு you cannot extend it. ஆனா another thing is, நீங்க இப்ப வந்து இந்த classes தான் extend பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த classes needs to obviously extend the அனிமல். இப்ப நீங்க வந்து எக்ஸ்டெண்ட்ன்றத கீவேர்டை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த கிளாஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சொல்லியிருக்கீங்க. அப்ப விச் இஸ் அ கம்பல்ஷன், அந்த கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆர் எல்ஸ் யூ வில் கெட் அன் எரர். அப்ப நீங்க வந்து அதை ரெசால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணும், யூ நீட் டு கிவ் பப்ளிக் சீல்டு கிளாஸ் லைன் எக்ஸ்டெண்ட் அனிமல் பெர்மிட்ஸ் டைகர். ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ சீல்டு கிளாஸ் அப்படின்னா என்னன்ற ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? Anyone can tell whether you got an overview about sealed class? இவ்வளோ நாளா வந்து சீல்டு கிளாஸ் அப்படின்னு கேட்கும் போது இட் இஸ் சம்திங் வந்து ஏதோ புதுசா இருக்கேன்ற மாதிரி இருந்திருக்கும். பட் வந்து ஃப்ரம் டுடே இட் இஸ் சம்திங் வெரி ஈஸி டாபிக். ஓகே, ஸோ சீல்டு கிளாஸ் அப்படின்னா என்ன, we can say like in a definition kind of sealed class அப்படின்றது we can say that it is going to control which class or interface is going to extend or implement them. இதே sealed classக்கு பதிலா நீங்க interfaceம் கொடுக்கலாம். whatever it is fine. class or interface ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும். ஓகேங்களா? Here if you go to here அப்படின்னா it is extends, sorry, and animal, sorry, it's a class, and இந்த அனிமலை வந்து நான் இன்டர்ஃபேஸ் ஆகும் மாத்தலாம். இன்டர்ஃபேஸ் ஆர் கிளாஸ் whatever it is, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா here I need to give implements. So you can say like both.
ஓகே, இன்டர்ஃபேஸ்க்கும் இது ஒர்க் ஆகும் அண்ட் தென் வந்து கிளாஸஸ்க்கும் ஒர்க் ஆகும் அண்ட் தென் வந்து those are all the requirements. அதோட சப் கிளாஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? We have used something called subclasses needs to be final, sealed and non-sealed. ஓகேங்களா? ஓகே, இப்போ the next thing is இதுல வந்து சில ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, this one you need to use it within the package. ஓகே, not outside the package, within the package தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, so the thing is first rule is same package குள்ள தான் இருக்கணும், which means the permitted classes needs to be in the same package. இப்போ நான் வந்து ஒரு new package create பண்றேன். Not class, new package demo 2 அப்படின்னு சொல்லி create பண்றேன். இந்த பேக்கேஜ்க்குள்ள நான் வந்து என்ன பண்றேன், I am going to give elephant. ஓகேங்களா? இப்ப இந்த எலிஃபண்ட்ன்ற கிளாஸ் ஆல்சோ விச் இஸ் பெர்மிட்டிங் அப்படின்னா எலிஃபண்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். Now what I am going to do, I am hovering on import. ஆனா இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா I am getting an red line. Why? Because invalid permit elephant must be directly, because invalid permit clause, because elephant must be directly. நான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைனல் சீல்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எலிஃபண்ட்டை எக்ஸ்டென்ஸ் அனிமல்னு சொல்லி கொடுத்துட்டேன். லெட் மீ ஷோ யூ. See, elephant class 2 demo from another package not allowed to extend the sealed class demo dot animal in an unnamed module, which means it is not possible to extend it in an another package. ஓகேங்களா? So the thing is same package-ல தான் இருக்கணும். It should not be outside the package. Okay? ஓகேங்களா? So the first key rule is within the same package, it should not be outside the package. Outside the package-ல நீங்க வந்து இங்க permits அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it won't work. So permits அப்படின்றது எங்க work பண்ணணும் அப்படின்னா inside the package, not outside the package. So the classes which you are permitting for the inheritance, it should be inside the package, not outside the package. This is the first rule. Then the second rule is the subclasses வந்து கண்டிப்பா ஃபைனலாவோ ஃபைனலாவோ சீல்டாவோ நான் சீல்டாவோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். தென் த தேர்ட் பேக்கேஜ் விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் இப்போ நீங்க வந்து ஒரே கிளாஸ்ல இந்த அனிமல்ன்ற கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து சீல்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரே கிளாஸ்ல இப்போ நான் வந்து கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் சீல்டு கிளாஸ் அனிமல் அண்ட் இட் ஷுட் பி ஃபைனல் கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அண்ட் தென் வந்து ஃபைனல். ஓகே, டாக்ன்ற கிளாஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ டாக் 1 அண்ட் ஃபைனல் கிளாஸ் டாக் 2 அனிமல். இப்போ இந்த டாக்ன்ற கிளாஸ் வந்து சீல்டு கிடையாது. ஐ எம் ரிமூவிங் இட். அண்ட் லைன்ன்ற கிளாஸும் விச் இஸ் நாட் அ சீல்டு ஒன். ஸோ ஐ எம் ரிமூவிங் இட். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் module unnamed and some of the inheritors are in different packages. ஓகே, இந்த எலிஃபண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும், விச் இஸ் எக்ஸ்டென்ஸ் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஓகே
இப்ப பாத்தீங்கன்னா இத வந்து நான் சீல்டு கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சீல்டு கிளாஸ் அப்படின்னா ஆப்வியஸா அந்த பெர்மிட்ஸ் அப்படின்ற கீவேர்ட் நான் கொடுக்கணும். இஃப் ஐம் நாட் கிவிங் பெர்மிட்ஸ் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் அன் எரர், அது நம்ம பார்த்தோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நான் சீல்டுன்னு கொடுத்துருக்கேன், ஆனா வந்து நான் பெர்மிட்ஸ்ன்ற கீவேர்டே கொடுக்கல. விச் மீன்ஸ் ஒரே கிளாஸ்ல ஒரே ஃபைலில் நான் வந்து சீல்டு கிளாஸஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்பைலர் என்ன பண்ணும்னா இட் வில் டேக் த பெர்மிட்ஸ் டாக் 1 அண்ட் டாக் 2 அப்படின்றத அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளிசிட்டா இந்த இந்த இதை நான் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பெர்மிட்ஸ் அப்படின்றது நான் எப்போ எழுத வேண்டாம் அப்படின்னா இஃப் யூ ஆர் டிஃபைனிங் இட் இன் த சேம் கிளாஸ் தென் அந்த டைம்ல வந்து நீங்க பெர்மிட்ஸ் அப்படின்றது எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ் பெர்மிட்ஸ் அப்படின்றது நீங்க எப்ப எழுத வேணாம்னா இஃப் யூ ஆர் டிஃபைனிங் த சீல்டு கிளாஸ், அந்த சீல்டு கிளாஸோட சேம் ஃபைலே யூ ஆர் டிஃபைனிங் த சப் கிளாஸஸ் அப்படின்னா தென் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் பெர்மிட்ஸ் அப்படின்றது. ஸோ கம்பைலர் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் இட். ஸோ நார்மல் கிளாஸஸும் எழுதுறேன், நான் சீல்டு கிளாஸஸ் எழுதுறேன், எல்லாமே எழுதுறேன். ஸோ த திங் இஸ் எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து பெர்மிட்ஸ் அப்படின்றது கொடுக்க வேணாம், விச் இஸ் ஆப்ஷனல் இன் சம் சினாரியோஸ். அந்த சினாரியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் சப் கிளாஸஸ் ஆர் இன் த சேம் ஃபைல் ஜாவா கேன் இன்ஃபர் நோ நீட் ஃபார் பெர்மிட்ஸ். ஓகேங்களா? ஸோ த ரீசன் இஸ் நம்ம வந்து சேம் ஃபைல்ல எழுதுறங்காட்டிக்கு இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெச் அண்ட் இட் will automatically do it. நான் வந்து permits அப்படின்றதை எழுத வேணாம். So by the way we can say it is a shortcut. ஓகேங்களா? If all permitted subclasses are in same file, so Java can automatically detect and we can skip the permits keyword. So here all the subclasses are in the same file, so Java is going to detect it and we don't want to explicitly say permits keyword. ஓகேங்களா? ஓகே, இப்போ சீல்டு கிளாஸஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்வியஸா சீல்டு கிளாஸஸ் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வி ஆர் ஆப்வியஸ்லி ஹேவிங் அ கொஸ்டின், இந்த சீல்டு கிளாஸஸை நான் எங்க யூஸ் பண்றேன் என்னோட அப்ளிகேஷன்ல. தட் இஸ் த வெரி பிக் கொஸ்டின். கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு பேசிக் யூஸ் கேஸ் சொல்றேன். லெட்ஸ் இமேஜின், okay, if you are imagining that you are building a backend application, ஓகேங்களா? அந்த பேக்எண்ட் அப்ளிகேஷன்ல யூ ஆர் ஹேவிங் அ பேமெண்ட் சிஸ்டம் லைக் இ-காமர்ஸ் அண்ட் தென் வந்து ஸ்விக்கி, இன்ஸ்டமார்ட், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் வி ஆர் ஹேவிங் அ பேமெண்ட் சர்வீஸ். அப்போ பேமெண்ட் அப்படிங்கும்போது வி வில் பி கோயிங் டு நோ தட் வி ஆர் ஹேவிங் 3 பேமெண்ட் சர்வீசஸ். ஒன்று வந்து யூபிஐ அண்ட் தென் வந்து கேஷ் அண்ட் அதுக்கடுத்து வந்து யூபிஐ பேமெண்ட், கேஷ் பேமெண்ட் அண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட், 3 சர்வீசஸ் இருக்கு. பேசிக்கா இப்ப நான் அதான் பண்ண போறேங்க. இப்ப வந்து பேசிக்கா என்னன்னா 3 திங்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? கிரெடிட் கார்டு பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட். இப்போ பிஃபோர் திஸ் ஜாவா 17 நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு லெட் இட் பி ஆன் இன்டர்ஃபேஸ் பேமெண்ட்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இப்ப பேமெண்ட்னு கொடுத்துட்டு திஸ் இன்டர்ஃபேஸ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஒன் மெத்தட் void பே ஆஃப்ன்ற மெத்தட் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ ஜாவா கிளாஸ் அண்ட் தென் வந்து ஃபேக் பேமெண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஐ நீட் டு ரீஃப்ராக்டர் இட். ஃபேக் பேமெண்ட்னு சொல்லி ஒரு மெத்தட், ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் தான் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் பேமெண்ட். இப்போ இந்த ஃபேக் பேமெண்ட் வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பேமெண்ட் மெத்தட், இட் இஸ் அ ஃபேக் பேமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் நாட் அ கேஷ் ஆர் கிரெடிட் கார்டு ஆர் யூபிஐ எனிதிங். பட் நான் வந்து ஃபேக் பேமெண்ட்னு கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஐ வாஸ் டூயிங் system.out.println ஆஃப் println ஆஃப் இன்சைட் ஃபேக் பேமெண்ட்னு கொடுக்குறேன். இன்சைட் ஃபேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணி ஐ வாஸ் ட்ரைங் டு ஆக்சஸ் த ஃபேக் பேமெண்ட் மெயின்
fake payment which is of fake payment dot payoff ன்னு சொல்லி கொடுத்துறேன். if I run this it is going to obviously run the application. ஏன்னா வந்து நான் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ இந்த fake payment வந்து என்னோட கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. I need to give access only for credit card, UPI or cash payment to extend me அப்படின்னா நான் first என்ன பண்ணணும்? first thing I have created an interface. இப்போ இந்த interface நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to seal it. Sealed. ஓகேங்களா? sealed interface. இவங்க யார் யாரை பெர்மிட் பண்ணணும் அப்படின்னா permits. இந்த permitsக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? cash payment, credit card payment, credit card payment, and then UPI payment. ஓகேங்களா? இப்போ இந்த 3 கிளாஸஸ் மட்டும்தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பனா இந்த ஃபேக் பேமெண்ட் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கெட் அன் எரர். அப்போ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மை பேமெண்ட் ஃபேக் பேமெண்ட் வந்து நம்ம பேமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ இங்க பேமெண்ட்ல இருக்க கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ கிளாஸ் and then வந்து again control Z credit payment, after this UPI payment. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எல்லா கிளாஸஸும் என்ன பண்ணும், இட் நீட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட் நீட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட்னா ஒன்னே இது வந்து ஃபைனலா இருக்கணும், சீல்டா இருக்கணும், இல்லைன்னா நான் சீல்டா இருக்கணும். ஸோ ஐ எம் கிவிங் நான் சீல்டு and it is going to implements payment. ஓகேங்களா? இப்போ இந்த நான் சீல்டு கிளாஸ் வந்து என்ன பண்ண போகுது, இட் நீட்ஸ் டு ஓவர் ரைட் இட். ஆஃப்டர் தட் இன்சைட் system.out.println of inside cash payment. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், வாட் இஸ் த ரிலேட்டட் இஷ்யூ? ஓகே, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு போய் ஐ எம் மேக்கிங் திஸ் கிளாஸ் ஆல்சோ நான் சீல்டு and which is permits, sorry, not permits, implements, which is implements payment. and நம்ம வந்து அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணணும். system.out.println credit card payment, then வந்து UPI payment. UPI payment is also a non-sealed class. If you want, you can give final also, not an issue. Implements payment method. Okay, இப்போ பாத்தீங்கன்னா system.out.println inside UPI payment. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னால அந்த கிளாஸஸை தாண்டி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, திஸ் கிரெடிட் கார்டு, கேஷ் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட்டை தாண்டி என்னால் வேற யாரையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இந்த இன்டர்ஃபேஸை சீல்டு இன்டர்ஃபேஸாக மாற்றி ஐ எம் பெர்மிட்டிங் ஒன்லி கேஷ் பேமெண்ட், கிரெடிட் பேமெண்ட் அண்ட் யூபிஐ பேமெண்ட் டு extend it, implement it. இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெயின் கிளாஸ்ல இஃப் ஐ கம் ஹியர், நான் வந்து பேமெண்ட்ன்ற இன்டர்ஃபேஸுக்கு நான் வந்து பேமெண்ட்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, விச் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி, ஆப்ஜெக்ட் வந்து கேஷ் பேமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி பேமெண்ட் டாட் கேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ இன்சைட் அ கேஷ் பேமெண்ட். அண்ட் தென் இஃப் ஐ ட்ரை இன்ஸ்டெட் ஆஃப் cash payment, UPI payment object create பண்ணனா I am going to get UPI payment. And then வந்து credit card payment க்கு இது பண்ணனா I am going to get a credit card payment ஓட மெத்தடை கால் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ the thing is, இப்போ நான் வந்து இந்த fake paymentக்குள்ள போய் if I try to implement the payment அப்படின்னா I won't able to do that because வந்து
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் லைக் நான் வந்து பெர்மிட்டே பண்ணல இல்லையா. இஃப் ஐ ரன் திஸ் வாட் எரர் ஐ வில் பி கோயிங் டு கெட்னா தட் இஸ் நாட் இன் த ஹையரார்கி. சி class is not allowed to extend a sealed class. ஓகேங்களா. demo.payment is not as it is not listed in the its permit class. permitல நான் லிஸ்ட் பண்ணாதான் காட்டிக்க I am not able to extend this class. okay, so that is what the error I am getting. so இதுதான் வந்து main reason of creating a sealed class. sealed class வந்து ஜாவா 17ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு இன்டர்வியூல போய் ஒரு ஜாவா 17 தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா the sealed class is something they will ask the question. so you need to know what is sealed class. and உங்களுக்கு இப்போ sealed classனா என்னன்னு புரிஞ்சுச்சா? so does everyone knows what everyone understood about sealed class? ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் ஒன்லி தட் கிளாஸஸ் நீட்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம எதுல கொடுக்கணும் அப்படின்னா சீல்டுல கொடுத்தோம்னா அதர் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. தட் இஸ் த மெயின் திங் which we need to do. so sealed class which is used for restricting the inheritance. எல்லா கிளாஸஸும் என்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ் தான் வந்து என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இட் இஸ் நாட் லைக் கிளாஸுக்கு மட்டும்தான் சீல்டுன்றது அப்ளையான்னு கிடையாது. இன்டர்ஃபேஸ் ஆல்சோ யூ கேன் அப்ளை சீல்டு. தென் அனதர் திங் இஸ் சீல்டு கிளாஸ்ல தேர் இஸ் 3 திங்ஸ் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னன்னா சேம் பேக்கேஜ்ல தான் அந்த சீல்டு கிளாஸஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் தென் வந்து அதோட சப் கிளாஸஸ் ஃபார் ஷுர் இட் நீட்ஸ் டு பி லைக் ஃபைனல் சீல்டு ஆர் நான் சீல்டு. அண்ட் வந்து இப்போ ஒரே ஃபைல்ல இருக்கு அப்படின்னா நீங்க பெர்மிட்ஸ் அப்படின்றது கொடுக்கணுன்ற நீட் கிடையாது. பிகாஸ் வந்து ஒரே ஃபைல்ல இருக்கு அப்படிங்கும் போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் இட். ஓகே, so let's have last 10 minutes as a Q&A session. if you have any questions related this sealed, let me know. sealed மட்டும் கிடையாது, நேத்து நம்ம பார்த்த pattern matching for instance of வந்து if you have any questions on that instance of this sealed, எதுல என்ன question இருந்தாலும் let me know. so this 10 minutes is of we can say like it is a Q&A session. பிகாஸ் கோர் ஜாவா வந்து நமக்கு நிறைய டைம் வந்து ஒர்க் பண்றது பாக்குறதால we will be having a familiar with core java, but it is not the scenario like it should be the same for java 8 or 17 features. java 8 features 17 feature வந்து நம்ம நியூவா லேர்ன் பண்றோம். அப்ப இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. 2 ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் பார்த்தோம். ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றத வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் தென் டுடே வி ஆர் சீயிங் சீல்டு கிளாஸஸ். see the first thing வந்து ஜாவா 17 21 25 26 எல்லாம் the first thing இவங்க எல்லாமே வந்து LTS வெர்ஷன். ஓகேங்களா, லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கும். அண்ட் தென் இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸாக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ஜாவா 8ல வந்து இப்போ வரைக்கும் ஜாவா 8ல வந்து ஸ்ட்ரீம் அந்த மாதிரியான மேஜர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அண்ட் தென் வந்து ஜாவா 17ல இந்த மாதிரி சீல்டு ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். த திங் இஸ் இப்போ நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா எந்த வெர்ஷன் ஆஃப் ஜாவா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது தே வில் பி ஆஸ்கிங் ஜாவா 18 17 இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க இல்லையா. இந்த ஜாவா 8 17 எல்லாமே வந்து லாங் டேர்ம் சப்போர்ட். which means இப்போ வந்து இதுல ஜாவா 11மே வந்து LTS வெர்ஷன் தான். ஆனா வந்து ஜாவா 11ல பாத்தீங்கன்னா they haven't come up with a major updates. it is a minor update. இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொரு வெர்ஷன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி 6 months வந்து ஒரு புது வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த புது வெர்ஷன்ஸ் எல்லாமே 6 months ஒன்ஸ் வர எல்லா வெர்ஷனுமே வந்து LTS வெர்ஷனான்னு கேட்டா கிடையாது. பட் ஜாவா 8 17 11 21 இதெல்லாமே வந்து LTS வெர்ஷன்.
ஸோ ஐ கேன் சே லைக் தோஸ் ஆர் ஆல் எல்டிஎஸ் வெர்ஷன். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து 21, 25, 26க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியாது. பட் லெட் மீ லேர்ன் அண்ட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Java 17, 21 and 25 and 26. There are some basic syntax changes இருக்கும். ஓகேங்களா? Sealed class is a class we extends the another class. Extends the another class அப்படின்னு சொல்ல முடியாது. Sealed classன்றது என்னன்னா which is a class which is going to be a parent of another class. இந்தந்த சப் கிளாஸஸ் தான் வந்து நான் யூஸ் இந்தந்த கிளாஸஸ் தான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் இந்தந்த கிளாஸஸ்க்கு மட்டும்தான் நான் பேரண்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து சொல்றது தான் சீல்டு கிளாஸஸ். ஸோ யூ கேன் சே லைக் அது அனதர் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போறது கிடையாது. எந்த கிளாஸஸ்க்கு நான் பேரண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து சீல்டு கிளாஸஸ். சீல்டு கிளாஸஸ்னா இந்த கிளாஸுக்கு நான் இந்த பெர்மிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த சீல்டு கிளாஸ் நான் வந்து என்ன சொல்ல போகுதுன்னா இந்தந்த கேஷ் பேமெண்ட், கிரெடிட் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட் மாதிரியான கிளாஸஸ்க்கு மட்டும்தான் நான் பேரண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து தி சீல்டு கிளாஸஸ். இட் கேன் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் அனதர் கிளாஸ். லைக் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நாட் திஸ், இது வந்து நான் சீல்டா இருந்துச்சு அப்படின்னா, சீல்டு கிளாஸா இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் பெர்மிட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? பெர்மிட்ஸ், ஃபேக் பேமெண்ட். இது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். பட் ஃபேக் பேமெண்ட்லாம் நம்ம பெர்மிட் பண்ண மாட்டோம். எக்ஸ்டென்ஸ் கிரெடிட் கார்டு பேமெண்ட். And it should be a final. Okay, so the thing is சீல்டு கிளாஸஸ் அப்படின்றது நான் இந்தந்த கிளாஸஸ் தான் வந்து சைல்டு பேரண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து சீல்டு கிளாஸஸ். நான் வந்து மோர் தேன் திஸ் யாருக்கும் பேரண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் சீல்டு கிளாஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What skills are expected from a Java developer, Java fresher at the company? ஸ்கில்ஸ் அப்படின்னா யூ நீட் டு நோ. இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷர் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் டு ஹாவ் அ கோர் ஜாவா. ஓகேங்களா? ஆனா இப்ப கோர் ஜாவாவை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரியுது, ஜாவா 8 தெரியுது, 17 தெரியுது அப்படின்னா இட் இஸ் அன் ஆட் ஆன் அண்ட் உங்க ரெஸ்யூம் வந்து ஒன் ஸ்டெப் ஹெடா இருக்கும். ஸோ ஆஸ் மச் உங்களுக்கு வந்து கோர் ஜாவா தெரியுதா அண்ட் யூ ஆர் ஹேவிங் அ வெரி குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அண்ட் தென் வந்து நீங்க ஒரு ஜாவால நீங்க எதுனாலும் நீங்க ஓகே ஆன்சர் பண்றீங்க அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலே இட் இஸ் மச் மோர் எனஃப் ஃபார் அ ஃப்ரெஷர். ஆனா வந்து அந்த ஜாவாவுமே வந்து இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு யூ நீட் டு நோ சம் மோர் டீப்பர். ஓகேங்களா? ஸோ கோர் ஜாவா அண்ட் தென் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இட் இஸ் ஃபைன். இட் இஸ் சம்திங் அண்ட் ஆட் ஆன் கைண்ட் ஆஃப். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு கெட் பிளேஸ்ட் குயிக்லி. ஸோ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கணும். கோர் ஜாவா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் கோர் ஜாவானா ஜாவா வந்து உங்களுக்கு கரைச்சு குடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹாஸ் பிகம் ஹை. ஸோ நீங்க வந்து யூ நீட் டு அப்ஸ்கில் பை யூசிங் ஏஐ தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரேம் ஒரு இப்போ வந்து நாங்க எங்களோட 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். Next question.
If we don't have, okay. டெக்னாலஜிஸ்னு பார்த்தா நீங்க வந்து ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க் லைக் ஸ்ப்ரிங் பூட், தென் மெயின் திங் வந்து இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து டேட்டாபேஸ் சைடு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், லைக் எஸ்கியூஎல் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்து ஸ்ப்ரிங் பூட்டு, தென் ஹைபர்னேட்டு, ஸ்ப்ரிங் ஏஐ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். அண்ட் தென் வந்து ஒன் மோர் திங் இஸ் யூ நீட் டு நோ லைக் ஒரு மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ப்ரிங் பூட்லாம் தெரியும் அப்படின்னா தென் மூவ் ஆன் டு மைக்ரோ சர்வீசஸ். பட் மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷரா உங்களுக்கு தெரியணுமான்னு கேட்டா எனக்கு அவ்வளோலாம் வேணாம். ஸ்ப்ரிங் பூட்டு, டேட்டா பேஸ், ஹைபர்னேட் இதெல்லாமே தெரிஞ்சாலே போதும். பட் இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கண்டிப்பா மைக்ரோ சர்வீசஸ் தெரிஞ்சிருக்கணும். So the thing after Java you need to learn the framework, Spring Boot, Spring இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். Okay, let's wind up for today. Tomorrow வந்து the same 8 o'clock to 9 o'clock வந்து நம்ம செஷன் இருக்கு, சேம் Java 17 features. அண்ட் டுமாரோ வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணலாம். ஸோ அன்டில் டுமாரோ just stay tuned for ரெக்கார்ட்ஸ் டாபிக். உங்களுக்கு வந்து இந்த சீல்டு வந்து ஏதாச்சும் புரியல அப்படின்னா டேக் அ நோட்ஸ். அண்ட் டுமாரோ வி வில் பி ஹேவிங் அ செஷன், ரைட்? அங்கே வந்து நீங்கள் மறக்காம கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் தென் எக்ஸ்பிளைன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. மறக்காம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. We'll see you in another video. Tomorrow, same 8 o'clock to 9 o'clock, we will be having a session. மறக்காம